அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நயீம் ஏ ஜப்பார் ஆகிய நான் இம்முறை நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் எகுட கலுகமு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள விடயம் நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த விடயமே. எனது அன்பிற்கும் ஆதரவிற்கும் உரித்தான எமது கலுகமுவே வாழ் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் உங்கள் பெருமதியான வாக்கை அளிக்கும் முன் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் தெரிவு செய்யும் வேட்பாளர் உண்மையிலேயே பொருத்தமானவரா இல்லையா என்பதை சரியாக சிந்தனை செய்து உங்களது வாக்குகளை கொடுப்பது எமது கிராமத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதை முதற்கண் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தேசிய மக்கள் சக்தியான ஆளும் கட்சிக்கே உங்களது பெருமதியான வாக்கை அளிப்பதன் மூலம் எமது கிராமத்தின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்தில் தாங்களும் ஒத்துழைப்பை வழங்கியவராக ஆகும் சந்தர்ப்பம் கிடைப்பதோடு சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுத்தமைக்கான நற்கூலியையும் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் திசைகாட்டி சின்னத்தில் போட்டியிடும் நான் எனது ஆரம்ப கல்வியை எமது கிராமமான கலுகமுவ மத்திய கல்லூரியிலும் உயர் கல்வியை வணிகத்துறையில் கம்பலே ஜாகிரா தேசிய பாடசாலையிலும் பயின்றுள்ளேன். அதனைத் தொடர்ந்து இலங்கை விமானப்படை தொடர்பாடல் துறையில் இணைந்து கொண்ட நான் தொடர்ந்து 22 வருடங்கள் சேவையாற்றி நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் அபிவிருத்திக்காகவும் சேவை செய்து எமது சமூகத்திற்கும் குறிப்பாக எமது கிராமத்திற்கும் நற்பெயரை பெற்றுக் கொடுப்பதில் பங்களிப்பு செய்துள்ளேன். விமானப்படையில் சேவை புரிந்த காலப்பகுதியில் மேலதிகமாக மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் கற்கை நெறிக்காக இந்தியா சென்னை நகரத்துக்கு சென்று பயிற்சியை முடித்துள்ளேன். அத்தோடு தேசிய கல்வி நிறுவனத்தினால் நடத்தப்படும் எஜுகேஷனல் சைக்காலஜி பாடநெறிகளையே முடித்து இலங்கை விமானப்படை ஏகல பாடசாலையில் ஆசிரியர் பயிற்றுவிப்பாளராகவும் சேவையாற்றியுள்ளேன். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையினால் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் என்ற நாட்டில் நடைமுறைப்படுத்திய இன நல்லிணக்க செயற்பாட்டில் இலங்கை சார்பாக பங்கேற்று சுமார் 1.5 வருட காலமாக அங்கு சேவையாற்றியதோடு அக்காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினால் மேற்கொள்ளப்பட்ட பல நிகழ்ச்சி திட்டங்களிலும் கலந்து கொண்டேன். அத்தோடு நான் கலுகம மசூதுல் ஹுதா ஜும்மா பள்ளி வாயிலின் நிர்வாக சபை தலைவராகவும் எக்கோ அஹதியா பாடசாலையின் அதிபராகவும் தலைவராகவும் சேவையாற்றியுள்ளதோடு சதக்கா நிதியம் எக்குவா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சேரிட்டி போன்ற கிராம சமூக நல நிறுவனங்களிலும் சேவையாற்றியிருப்பதோடு தொடர்ந்தும் முக்கியமாக எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சேரிட்டியில் சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். அத்தோடு நாட்டின் இன நல்லிணக்க மற்றும் பொது நல சமூகங்களிலும் அங்கத்தவனாக சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் ஆளும் கட்சி வேட்பாளராக இருப்பதனாலும் அத்தோடு ஆளும் கட்சி கம்பளை தொகுதியின் மிக நெருங்கிய உறுப்பினர் என்ற வகையிலும் எமது கிராமத்திற்கு பெற்றுத்தர முடியுமான அனைத்து சேவைகளையும் செய்ய என்னாலான முழு முயற்சியும் எடுப்பேன் என்றும் கூறிக்கொள்வதோடு எமது கிராமத்தின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படும் நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி அபிவிருத்தி வேலைகளை செய்ய எனது வெற்றி துணை புரியும் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு தனி நோக்கமும் இல்லாமல் பொது நோக்கத்தை கருதி கொண்டு உங்களது பொன்னான வாக்கை திசைகாட்டிக்கே வழங்கி எமது கிராமத்தின் அபிவிருத்தியில் பங்கு கொள்ளுமாறு மிகவும் அன்பாய் வேண்டுகிறேன். திசைகாட்டியின் வெற்றி அது உங்கள் வெற்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.